பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இடைக்கால நிவாரணமாக 25 லட்சம் ரூபாய் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதிக்கப்பட்ட மாணவி தைரியமாக புகார் அளித்தது பாராட்டிற்குரியது எனவும் கருத்து. மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக ஆளுநர் RN ரவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆய்வு. ஆளுநருடன் உயர்கல்வித்துறை செயலாளர், தொழில்நுட்ப கல்வி ஆணையர் உள்ளிட்டோரும் ஆய்வு. தேமுதிக பேரணிக்காக கடந்த 5ஆம் தேதி அனுமதி கேட்டதாகவும், அனுமதி இல்லை என நேற்று மாலை தெரிவிக்கப்பட்டதாகவும் துணை செயலாளர் LK சுதீஷ் விளக்கம். அனுமதி மறுக்கப்பட்டதால் நடந்தே நினைவிடத்திற்கு வந்ததாகவும் தகவல். இந்த நேரத்தில் நீங்க கொடுத்தீங்கன்னாக்கா, நீங்க முன்னாடியே கொடுத்திருந்தாக்கா நீதித்துறையை கண்டிப்பாக சென்று அது பெற்று போனாங்க. அதுக்கு பிறகு இது காலையில எங்களுக்கு மறுக்கப்பட்டது. நாங்களும் போலீஸருடைய ஏற்றுக்கொண்டு அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்தவில்லை. அங்கிருந்து நாங்கள் நடந்து வந்துள்ளோம். மாசற்ற மனதிற்கும் தூய அன்பிற்கும் சொந்தக்காரராக விளங்கியவர் நண்பர் விஜயகாந்த். மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் நெஞ்சங்களில் வாழ்வதாகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் புகழஞ்சலி. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தேமுதிகவின் பேரணிக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பின் பேட்டி. பழிவாங்கும் நோக்கம் என்று சொல்வதை விட அதை தாண்டி இன்னும் நான் பாக்குறேங்க. முதலாம் குரு பூஜை தமிழ்நாடு முழுவதும் வர்றாங்க. 1 கிலோமீட்டர் பேரணி. அவங்க அந்த நகரம் முழுவதும் போகணும், 50 கிலோமீட்டர் போகணும்லாம் கேட்கல. 1 கிலோமீட்டர் கேட்கறாங்க. அது பாலத்து மேல ஏறி இறங்கணும். டிராபிக் அழகா டைவர்ட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணலாம். அதனால் நிச்சயமாக இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியாகத்தான் நாங்க பார்க்கிறோம். அது முதலமைச்சருக்கே போய் பத்திரிகை கொடுக்கிறாங்க. இது முதலமைச்சருக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். கவனமாக இருப்பதாக கூறும் அண்ணாமலையின் நடவடிக்கைகள் நகைப்பிற்குரியதாக இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் குற்றவாளிகளை பிணையில் வெளியே விடாமல் உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அவர் கவன ஈர்ப்புக்காக ஏதேதோ செய்கிறார். அவருடைய நடவடிக்கைகள் அனைத்தும் நகைப்புக்குரியவையாக இருக்கின்றன. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் எரியூட்டப்பட்டது. 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் உடல் எரியூட்டப்பட்டது. புதுச்சேரியில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளதாக அரசிதழில் வெளியீடு. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் தகவல். ஏறுமுகத்தில் இருந்த ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்தது. 1 சவரன் 57,000 ரூபாய் கடந்து விற்பனை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான வழக்கில் சீலிட்ட அறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது காவல்துறை. FIR கசிந்தது குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக அரசு வழக்கறிஞர் தகவல். பாதிக்கப்பட்ட பெண்ணை குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை உள்ளது. கைது செய்யப்பட்ட ஞானசேகரின் செல்போன் தரவுகளை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவு. மாணவி பாலியல் வழக்கில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என்ற முடிவிற்கு காவல் ஆணையர் வரவில்லை. விசாரணையின் தொடக்க நிலையில் இருப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம். கருணாநிதி மறைந்தபொழுது வெளிநாட்டில் சிகிச்சையில் இருந்த விஜயகாந்த் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீரை திமுக ஒருபோதும் மறக்காது என அமைச்சர் சேகர் பாபு உருக்கம். பேரணிக்கு அனுமதி மறுத்தபோதும் தொண்டர்கள் நடத்திய பேரணியால் தேமுதிகவினர் மகிழ்ச்சியடைந்திருப்பதாகவும் விஜயகாந்த் குரு பூஜையில் கலந்து கொண்ட பின் கருத்து. சரித்திரம் படைத்தவர் அவர். கலைஞர் அவர்கள் இறந்த பிறகு வெளிநாட்டிலே மருத்துவ சிகிச்சையில் இருந்து அவர் காணொலி வாயிலாக வடித்த கண்ணீர் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் மறக்காது. அவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்தவுடன் நேராக அவர் சென்ற இடம் கலைஞர் அவருடைய நினைவிடம்தான். விஜயகாந்த் இன்னும் 10 ஆண்டுகள் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ்நாட்டு அரசியலில் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கும் என சீமான் கருத்து. சட்டம் ஒழுங்கு சீரழியும் என தெரிந்து பல இடங்களில் அனுமதி கொடுக்கும் அரசு நினைவை போற்றும் ஊர்வலத்திற்கு அனுமதி வழங்கி இருக்க வேண்டும் எனவும் பேட்டி. ஒரு மகத்தான மனிதரை நாம் இழந்திருப்பது என்பது
மிகவும் துயரமானது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் அவர் இருந்திருப்பாரேயானால் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று அரசியல் ஆற்றலாக அவர் வளர்ந்திருப்பார், உருவாகி இருப்பார். அதை தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் இழந்து விட்டார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் உடலால் நம்மோடு இல்லையே ஒழிய உணர்வால் நம்மோடு என்றென்றும் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் செய்த நற்செயல்களால் வாழ்ந்து கொண்டிருப்பார். மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி. காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் இறுதி மரியாதை. தமிழக மக்களின் கவனத்தையும் ஊடகத்தின் கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அண்ணாமலை சவுக்கால் அடித்திருக்கலாம் என அன்புமணி ராமதாஸ் கருத்து. அண்ணா பல்கலைக்கழகம் மட்டுமில்லாது தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் விமர்சனம். அதாவது தமிழக மக்களுடைய கவனத்தையும் ஊடக நண்பர்கள் உங்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்காக அப்படி செய்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கு அவங்க பதில் சொல்லணும். சார், இப்போ இந்த பல்கலைக்கழக மாணவி இந்த பாலியல் தொடர்பாக பாமகவுடைய நிலைப்பாடு என்ன மாதிரியான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்படும்? அதாவது இது அதான் மீண்டும் சொல்லி இது ஏதோ தனிப்பட்ட நிகழ்வா நம்ம கருதக்கூடாது. தொடர்ச்சியான ஒரு நிகழ்வு. நீலகிரியில் மாத தொடக்கத்தில் இருந்தே பெய்து வந்த மழையால் தேயிலை மகசூல் அதிகரிப்பு, உரிய விலை கிடைக்கும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ராபிட் அண்ட் பிளிட்ஸ் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இருந்து நடப்பு சாம்பியன் கார்ல்சன் விலகல். ஜீன்ஸ் அணிந்து போட்டிக்கு வந்ததற்கு அபராதம் விதித்ததால் போட்டியிலிருந்து விலகல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய இளம் வீரர் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் விளாசி அசத்தல். 8வது வீரராக களமிறங்கி சதம் அடித்து சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.